ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட பார்ட் 19 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் எதோ பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ட்ராவல் சீரீஸ் பேஸ் பண்ணி இருக்கும். அதோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆர் கொஸ்டின், குறுக்கு வழி இருக்கா ஆர் குறுக்கு வழி உண்டா அப்படி கேட்கலாம். இல்லைனா குறுக்கு வழி உள்ளதா, இந்த மாதிரி நம்ம கேட்கலாம். ஸோ இப்போது இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ குறுக்கு வழி அப்படின்றது என்னன்னு நமக்கு தெரியணும். இருக்கா அப்படின்றதுக்கு நம்ம என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ குறுக்கு வழி அப்படின்னா என்ன? ஷார்ட்கட். ஸோ குறுக்கு வழினா ஷார்ட்கட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேருந்து இங்கே ஒரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி தான் போகணும். பட் இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ் போகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ எது ஈஸி? இது ஆப்ஷன் ஏ, இது ஆப்ஷன் பி. ஸோ ஆப்வியஸாக நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ரோட், டிராஃபிக் இல்லாத ரோட், மெயின் ரோடில் போகிறது இந்த ஷார்ட்கட் பி தான் ஈஸி. இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறையா பென்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா டிராஃபிக் நிறையா இருக்கும். சம்டைம்ஸ் ஏதாவது ரோட்ஸ் பிளாக் பண்ணுறதுக்கு சான்சஸ்லாம் இருக்குது. அப்போது எந்த நம்ம வே சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்? இந்த ஷார்ட்கட் சூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அப்போது இந்த குறுக்கு வழி அப்படின்றத ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஷார்ட்கட் அப்படின்றது இருக்கா அப்படின்றதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? குறுக்கு வழி இருக்கா அப்படின்றது தான் அந்த கொஸ்டினே. இப்போ ஷார்ட்கட் அப்படின்றது இந்த குறுக்கு வழிக்கு ஷார்ட்கட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது எப்படி கொஸ்டினாக மாற்றுறது? ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும். இது ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்கறதுனால நம்ம இஸ் தேர் அ ஷார்ட்கட் அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஸோ ஒரு ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த இஸ் அப்படின்ற ஒரு யூஸ் பண்ணோம். இஸ் தேர் அ ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டால் ஷார்ட்கட் இருக்கா அப்படின்றதுக்கான டிரான்ஸ்லேஷனாக இருக்கும். அடுத்ததும் கொஸ்டின் தான். டிக்கெட் எங்கு வாங்கலாம்? ஸோ நமக்கு இன்னும் டிக்கெட் எடுக்கலை. நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும், ஆனால் இன்னும் டிக்கெட் எடுக்கலை. அப்போது டிக்கெட் எங்கே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இதுலேயே நான் 2 விதமாக எழுதி காட்டுறேன். ஸோ டிக்கெட் அப்படின்றத நம்ம டிக்கெட் தான் நம்ம யூஸ்வலாக சொல்கிறோம். ஸோ டிக்கெட் எங்கே அப்படின்னா வேர். ஸோ எங்கன்னா வேர். ஸோ இந்த மாதிரி கொஷின் வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாக்டாக என்னன்னு தெரியணும் அப்படின்னா அந்த கொஷின் வேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய எங்கே, எப்போ, என்ன, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்குலாம் நம்ம இங்கிலீஷில் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஸோ இங்கே எங்கே அப்படின்னா வேர். ஸோ நான் எங்கே அப்படின்னு நான் கேட்டுட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன்? அங்கே போயிட்டு டிக்கெட் தான் வாங்க போகிறேன். ஸோ வேர் கேன் ஐ வாங்கிறதுக்கு பை என்னது? அ டிக்கெட். ஸோ வேர் கேன் ஐ எங்கே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட சாய்ஸாக கேட்குறீங்க. ஸோ எங்கே வாங்கலாம் அப்படின்றதுக்கு வேர் கேன் ஐ பை அ டிக்கெட். சப்போஸ் இந்த இடத்துல டிக்கெட் எங்கே வாங்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது இந்த வாங்கணும் அப்படின்னா டிக்கெட் அப்படின்ற ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். இந்த கவுண்டரில் தான் நம்ம போய் டிக்கெட்டை வாங்கணும். ஓகே, இந்த டிக்கெட் கவுண்டர் இங்கே தான் வாங்கணும். ஸோ டிக்கெட் எங்கே வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் பர்சன் என்ன சொல்லுவாங்க? இங்கே போய் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கான்வர்சேஷன் உங்கள் 2 பேருக்குள்ளே நடக்குது. நீங்கள் இந்த பர்சன் கிட்ட கேட்குறீங்க டிக்கெட் எங்கே வாங்கணும் அப்படின்ட்டு. இந்த பர்சன் உங்களை இங்கே தான் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை எப்படி கேட்பீங்க? வேர் ஷுட் ஐ பை அ டிக்கெட் ஆர் பை தி டிக்கெட் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இங்கே தான் பர்டிகுலராக வாங்கணும் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருந்துச்சு அப்படின்னா வேர் ஷுட் ஐ எங்கே போய் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். எங்கே வாங்கலாம்? இங்கே வாங்கலாமா, அங்கே வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்கன்னா வேர் கேன் ஐ பை அ டிக்கெட் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஷின்ஸ்லாம் கோத்ரூ பண்ணும்போது தான் எந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் நீங்கள் இனிமேல் கேர்ஃபுல்லாக நோட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு புக் படிக்கிறீங்க, பேப்பர் படிக்கிறீங்க, எங்கேயாவது ஒரு இந்த மாதிரி இங்கிலீஷ் சென்டென்ஸோ கொஷினோ கோத்ரூ பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ் என்ன வேர்ட் அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணி அதுக்கு என்ன வரும், ஏன் இது இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்களே ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும் போதோ கொஷின் ஃப்ரேம் பண்ணும் போதோ அது ஈஸியாக உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இரவில் பயணம் செய்வது பாதுகாப்பானதா? இப்படி ஒரு கொஷின் இருக்குது.
ஸோ இரவில் பயணம் செய்கிறது வந்து பாதுகாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை எப்படி நம்ம இங்கிலீஷில் மாற்றுறது? ஸோ இந்த பாதுகாப்பா அப்படின்னு நம்ம இப்போ ப்ரெசன்ட் டைமில் தான் கேட்குறோம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்குறதுனால பாதுகாப்பு அப்படின்னா சேஃப். ஸோ இஸ் இட் சேஃப்? எதுக்கு பாதுகாப்பான்னு கேட்குறோம்? பயணம் செய்கிறதுக்கு. ஸோ பயணம் செய்கிறதுக்கு அப்படின்னா இங்கிலீஷில் என்ன? இஸ் இட் சேஃப் டு ட்ராவல்? எப்போ சேஃபான்னு கேட்குறோம் ட்ராவல் பண்ணுறதுக்கு? இரவில் அப்படின்னா அட் night. So is it safe to travel at night அப்படின்றத கேட்கறது தான் இந்த இரவில் பயணம் செய்வது பாதுகாப்பானதா அப்படின்றதுக்கான டிரான்ஸ்லேஷனாக இருக்கும். ஸோ பாதுகாப்பானதா அப்படின்றது சேஃப்னு நமக்கு தெரியும். அண்ட் நீங்கள் பார்க்கும் போது எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டென்ஸுமே நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் கேட்குறோம். அண்ட் பாஸ்ட் டென்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு வேர்டுமே இல்லை. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸை கேட்கறதுனால இஸ் இட் சேஃப் அப்படின்ற மாதிரி நம்ம கொஸ்டினை ஆரம்பிக்கிறோம். எதுக்கு சேஃபான்னு கேட்குறோம்? ட்ராவல் பண்ணுறதுக்கு, பயணம் செய்வது. ஸோ ட்ராவல் பண்ணுறது அப்படின்றதுமே நமக்கு இங்கே வேர்ப் தானே. ஸோ அதை வச்சு நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இந்த டு ட்ராவல் அப்படின்றத வச்சு நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக வேறு ஏதாவது நமக்கு இங்கே ஒரு வேர்ப் கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சு நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். பட் இங்கே அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. அண்ட் இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால நம்ம இஸ் இட் சேஃப் அப்படின்ற மாதிரி இஸ் யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். பயணம் செய்வது அப்படின்றது டு ட்ராவல். எப்போ பயணம் செய்வது சேஃபான்னு கேட்குறோம்? நான் இரவில் அப்படின்னா அட் நைட் அப்படின்ற மாதிரி கேட்கணும். அடுத்தது, நான் எவ்வளவு சாமான்களை எடுத்து செல்ல முடியும்? ஸோ எவ்வளோ பொருட்களை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம எதெல்லாம் வந்து இங்கிலீஷில் மாற்றணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நான் அப்படின்னா ஐன்னு தெரியும். எவ்வளவு அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? ஹவு மச். எவ்வளவுனா ஹவு மச். எத்தனை அப்படின்னா ஹவு மெனி. ஸோ எவ்வளவுனா ஹவு மச். சாமான்களை அப்படின்றத நம்ம லக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். லக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எடுத்து செல்ல முடியும் அப்படின்னா கேரி பண்ணிட்டு போகிறது. ஸோ கேரி அப்படின்றது நமக்கு எடுத்து செல்ல முடியும். இப்போ இதை வந்து நம்ம இப்போ எடுத்திருக்கிற வேர்ட்ஸ்லாம் வச்சு எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் வேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளவு, ஹவு மச். எவ்வளவு சாமான்கள்னா ஹவு மச் லக்கேஜ். சாமான்களை அப்படின்னா லக்கேஜ். ஸோ எடுத்து செல்ல முடியும் அப்படின்னா முடியும் அப்படின்றதுக்கு கேன். நான்னா ஐ. எடுத்து செல்றதுக்கு கேரி. ஸோ ஹவு மச் லக்கேஜ் கேன் ஐ கேரி அப்படின்றது தான் இந்த நான் எவ்வளவு சாமான்களை எடுத்து செல்ல முடியும் அப்படின்றதுக்கான டிரான்ஸ்லேஷனாக இருக்கும். ஸோ பேசிக்காக பார்க்கும் போது இப்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நமக்கு அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஒரு வேர்டாக எடுத்து அதை நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ நமக்கு நான் அப்படின்னா ஐன்னு தெரியும். எவ்வளவுனா ஹவு மச்ன்னு தெரியும். சாமான்களை லக்கேஜ்னு தெரியும். ஸோ இந்த எடுத்து செல்ல அப்படின்னா டு கேரி ஆர் ஜஸ்ட் கேரி. முடியும் அப்படின்றதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹவு மச் அப்படின்றது இங்கே எழுதியாச்சு. சாமான்களை லக்கேஜ் இங்கே எழுதியாச்சு. கேன் அப்படின்றது எழுதியாச்சு. ஐன்றது எழுதியாச்சு. கேரி எழுதியாச்சு. ஸோ நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸாக பார்க்கும்போது இல்லைனா ஒரு கொஸ்டினாக ஆன் த ஹோல் பார்க்கும் போது தான் அது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் இந்த மாதிரி நீங்கள் பிரித்து அது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றது ஈஸி தான். ஸோ ஒருத்தவங்க வந்து காமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்றதுலேருந்து நமக்கு அட்வான்ஸ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றது வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அந்த காமெண்ட்டுக்கான வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவோம். அதையும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட், ஊட்டிக்கு எந்த பஸ் போகுது? ஸோ ஊட்டிக்கு போகிற பஸ் எது? ஊட்டிக்கு எந்த பஸ் போகும்? ஸோ இந்த மாதிரி கொஷின்னா நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எந்த பஸ் அப்படின்றத நம்ம என்ன கேட்கலாம்? எந்த அப்படின்னா விச் பஸ் அப்படின்றதுக்கு நம்ம பஸ்ன்னு சொல்கிறோம். எந்த பஸ் ஊட்டிக்கு போகுது அப்படின்றது இப்போ ப்ரெசண்ட்டில் தான் போகுது. ஸோ விச் பஸ் கோஸ் டு ஊட்டி. ஆர் இந்த வேறு ஏதாவது நீங்கள் ஒரு பிளேஸ் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா விச் பஸ் கோஸ் டு அந்த பர்டிகுலர் பிளேஸோட பேர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளான டிரான்ஸ்லேஷன் கொடுக்கும். ஸோ ஊட்டி அப்படின்றதுக்கு நமக்கு ஊட்டின்னு சொல்லுவோம். எந்த அப்படின்றது விச், பஸ்க்கு பஸ், போகுது அப்படின்றது கோஸ் டு. ஸோ விச் பஸ் கோஸ் டு ஊட்டி.
ஸோ ரொம்ப சிம்பிளான ட்ரான்ஸ்லேஷன். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்க்குற வீடியோஸில் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு சில சென்டென்சஸ் அண்ட் ஒரு சில கொஷின்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாகவே ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுமா இருக்கும். அண்ட் ஒரு சில கொஷின்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்றத நம்ம ஒரு கொஷினும் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது தென் அண்ட் தென் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இன்னும் சில கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காமெண்ட்ல எஸ் அப்படின்னு சொல்லுங்க. இதே மாதிரி தமிழ் டு இங்கிலீஷ் சீரீஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி வேற ஏதாவது பர்டிகுலர் டாபிக்ல உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினைச்சா அதையும் எங்ககிட்ட காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அதையும் எங்ககிட்ட காமெண்ட்ல கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.